வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி 27/12/2025 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்களை பார்க்கலாம். குழந்தை பிறக்கிறது சனிக்கிழமைங்க. அன்னைக்கு ஓடிட்டு இருக்க நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். சனியோட சாரமே ஓடிட்டு இருக்குதுங்க. மீன ராசி. சந்திராசிரமமா அமையக்கூடியது துலாம் ராசி. சந்திராசிரமமா அமையும். நட்சத்திர நாம எழுத்துக்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா தூ ஞா சா ஸ்ரீ. இந்த பெயர் நாமெல்லாம் தாராளமா வைக்கலாம். திதின்னு பார்த்தோம்னா வளர்பிட சப்தமி திதியும், யோகம் பார்த்தீங்கன்னா வேதிபாதகம், கரணம் மணிசை கரணம் சூரியனோட சாரத்திலையும், உச்சம் நீச்சம் ஆட்சி கிரகங்கள் எதுவும் இல்லாத காரணம். பஞ்சபட்சின்னு எடுத்துட்டோம்னா மயில் தான் பஞ்சபட்சியா இருக்கு. குபேர புள்ளி புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளி பூச நட்சத்திரம் 2ஆம் பாதம் கடக ராசிலையும், துரதிர்ஷ்ட புள்ளி சித்திர நட்சத்திரம் 4ஆம் பாதம் துலாம் ராசிலையும் அமையக்கூடியது. உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னா சனியோட சாரம். அப்படின்னா சனி தான் 19 வருஷம் தசாபுத்தி நடத்துவாங்க. அதுக்கப்புறம் வர்றது புதன் தசை வருதுங்க. அது ஒரு 17 வருஷம் நடத்தும். அப்போனா இந்த 2 தசைக்கு பாதகம் இல்லாத லக்னமா இருந்ததுன்னா நல்லது. பாதகமான லக்னங்கள் எது அப்படின்னம்னா மேச லக்னம், மிதுன லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், கன்னி லக்னம், விருச்சிக லக்னம். இந்த 6 லக்னம் கொஞ்சம் ஆகாத லக்னமா இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிறத கூட சொல்லிக்கலாம். இந்த லக்னத்துல மட்டும் எடுக்க வேண்டாம். இப்படி எடுத்தா தந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒன்று தூரதேச பயணங்களை கொடுக்கலாங்க. பூர்வீகத்துல வாழ முடியாத சூழ்நிலையும், கடன் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும், வம்பு வழக்கு பிரச்சனையில போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போகக்கூடிய அமைப்பும் இதெல்லாம் ஏற்படுங்க. கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா கொஞ்சம் சிறப்புங்க. சரிங்களா? சரி, இது மட்டும் இல்லாம இந்த ஜாதக ரீதியா ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதிகாரத்துக்கு சொந்தக்காரியா இருப்பா, தலக்கணம் பிடிச்ச பிள்ளையா இருப்பா, தான் எடுத்ததான் இறுதியான முடிவா எடுக்கக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி, வீசிங், மூச்சுத்திறனால் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும், அம்மாவோ ஆசிரியர் நல்ல ஒரு ஆசிரியர் அம்மா இருக்கக்கூடிய சூழ்நிலையும், பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில 10 பைசா நிற்காத அமைப்புகளையும், தொலைதூர பயணங்கள் போனால் தந்தைக்கு நல்ல லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா பிள்ளைக்கு ரத்த குறைபாடு பிரச்சனை, முதுகு தண்டுவட பிரச்சனை எல்லாம் பின்னாடி வரக்கூடிய அமைப்பும், பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை 12 வயசுக்கு மேலே வரக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதே ஒரு ஆண் குழந்தை பிறகுதுன்னா தந்தை வழி சொத்துக்கள் பையனுக்கு பயன்படக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. மனைவி கொஞ்சம் அதிகாரத்துக்கு சொந்தக்காரியா இருப்பா. பையனுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சில சமயம் வரலாங்க. ஒரு சில சமயத்தில் ஹார்ட் அட்டாக் சம்பந்தப்பட்டது தந்தைக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். பிரம்மகத்தி தோஷம் இருக்குங்க. பையன் கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரன். ஊருக்கெல்லாம் உழைக்கிற பையனா இருப்பான். கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி, வீசிங் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொஞ்சம் ஏற்படுத்தும். அம்மா நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்களா இருக்க வேண்டிய சூழ்நிலையும் இது கொடுக்குங்க. கோச்சாரத்து படி பார்த்தீங்கன்னா இடம் வாங்குறது, வீடு கட்டக்கூடிய யோகம், சில சமயம் விபத்துகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். மேலும் ஜாதக ரீதியாக தகவல் தேவைப்பட்டால் தாராளமாக கூப்பிடுங்க. நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயன்படும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.